இந்த ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லேயே மேன்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். எல்லா அநேக ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்ன உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார், உனக்கு நான் பிள்ளை கொடுப்பேன்னாரு, உன் சந்ததி பெருசாக இருக்கும்னு சொன்னார், இந்த பூமி இந்த லேண்டு உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் நிறைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது. நிறைய முறை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன யோசிக்கிறாங்கன்னா லேண்டு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னென்னா சந்ததி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதை தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்திலும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் இங்கே சொன்னது போல் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மையே ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். நம்ம ஆசீர்வதிக்கிறது வேற. ஆபிரகாம் கூட ஆண்டவர் ஆதியாகமம் 14 அதுதான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ என்ன பண்ணுவாய், நீ மற்றவங்களுக்கு என்னவா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்பாய், இந்த பூமியே உனக்கு நான் தருவேன், அது மாத்திரம் இல்லை உன்னையே நான் உன்னை ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் என்னவா மாற்ற முடியும்? நம்மளையே ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் என்ன கேட்கணும்னு சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. அப்போது நம்மளும் இன்றைக்கி விசுவாசிக்கணும், நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், யாக்கோபின் சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஆசீர்வாதம் பெற்று நம்ம எப்படியோ அப்படியே சமாளிச்சுட்டு போவோம் அப்படின்னு கிடையாது. கர்த்தர் நம்மையே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய அநாதி திட்டம். இன்றைக்கு கூட நீங்களும் நானும் விசுவாசிப்போம், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய சொந்த முயற்சினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால எத்தனையோ காரியங்களை செய்ய எனக்கு முடியும் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் உம்முடைய ஞானத்தை கேட்க விரும்புகின்றேன், உம்முடைய கிருபை கேட்க விரும்புகிறேன், உம்முடைய பலனை கேட்க விரும்புகிறேன். நீர் உம்முடைய பலத்தினால நிறைத்து என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே.